கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுகிறதா? இன்னைக்கு நாம் பலவிதமான யோசனைகள், எதிர்காலத்தை குறித்து நம்முடைய பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். இப்படி செய்யலாமா? நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நிறைய நம்முடைய யோசனைகள் அது உறுதிப்படாதபடிக்கு, அது அது ஒரு நிலைநிற்க முடியாதபடிக்கு போகிறது. காரணம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், அவர் யோசனையில் பெரியவராயிருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு யோசனை தருகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அதை அவர் உறுதிப்படுத்துவார். அதை நமக்கு அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, பல யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அந்த யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுவதற்கு ஆண்டோடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை கொடுக்கணும். கர்த்தர் யோசிப்போடு இருந்த அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படியான நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய கரத்துல ஒப்புவிக்கப்படும் போது அவர் யோசனைகள் பெரியவராய் இருக்கிறதுனால ஏற்ற காலத்துல அந்த யோசனைகளின்படியாய் அது தேவனுக்கு சித்தமானபடி இருக்குமானால் அதை நம்முடைய வாழ்க்கையில வெற்றியாக மாற்றுகிறார். அதுல நம்ம தோல்விகளை சந்திக்க மாட்டோம். அதுல நிச்சயமாக நாம் சோதனை இடர்பாடுகளை சந்திக்க மாட்டோம். அதுல ஆண்டவர் நமக்கு மேன்மையான வெற்றிகளை தருவார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை டிவோஷன் வார்த்தை கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்கள் காரியங்களை கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். யோசனையில் பெரியவராய் இருக்கிறீர். எங்கள் காரியங்களை நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்தி தாரும். அது செய்யணுமா செய்ய வேண்டாமா என்ற உறுதி கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பல காரியங்களை நாங்கள் யோசித்தாலும் அந்த யோசனைகள் நல்லதா கெட்டதா என்பதை உறுதிப்படுத்தி கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.